ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம் வந்தாலும் வந்துச்சு, காலைல கோலம் போடுறதுக்குனே சீக்கிரமாக எழுந்த வேண்டியதாக இருக்குது. இருக்கிற கலர் மாவை வச்சு இன்றைக்கி ஒரு நல்ல கோலம் போட்டுட்டு நாளைக்கு புதுசாக கலர் மாவு வாங்கிக்க வேண்டியதான். இந்த மரம் இருக்கிறதுனால டெய்லியும் குப்பை தான் வந்துக்கிட்டே இருக்குது. என்னத்த பண்ணுறது, டெய்லியும் பெருக்க குப்பை டெய்லியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு மயில் கோலத்தை போட்டுற வேண்டியதான். ஒரு ஆளாக இந்த கோலம் போடுறதுக்காட்டி பெரும் பாடாக இருக்குப்பா. கோலம் கூட போட்டுடலாம் போல், கலர் அடித்து அவுட்லைன் கொடுக்குறது தான் இன்னும் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மார்கழி மாதம் வந்தால் தான் பண்ணுறோம். சரி, அந்த மாதத்தையாவது ஒழுங்காக பண்ணுவோம். வசந்தி அக்கா வா சின்ன பொண்ணு. அக்கா, இந்த கோலம் நீங்கள் ஒண்டியாவா போட்டிங்க? அழகாக இருக்குக்கா. ஆமாம் சின்ன பொண்ணு, நேற்று தான் உட்காந்து ஃபோனில் யூடியூப்பில் பார்த்தேன். சரி போடுவோமேன்னு போட்டேன், நல்லா தான் வந்திருக்கு. ஆமாக்கா, கோலம் ரொம்பவே அழகாக இருக்குக்கா. என்ன சின்ன பொண்ணு, இவ்வளோ காலையிலே வந்திருக்க, என்ன விஷயம்? அதுவாக்கா, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். சரி, உங்களையும் கூப்பிடலான்னு வந்தேக்கா. அப்படியா, நல்ல விஷயந்தான் சின்ன பொண்ணு. என்ன திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறீங்க? இல்லைக்கா, குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, அதான் சரி போகலாமேன்ட்டு. சரி சின்ன பொண்ணு. சரிங்கக்கா. அக்கா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு தான் கோயிலுக்கு போகிறோம், வந்துருங்கக்கா. நீங்கள், அத்தை, அண்ணா எல்லோரும் வந்துருங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, நானும் அத்தையும் வந்துடுறோம். உங்கள் அண்ணனுக்கு வேலை இருக்குது, அதனால் அவங்களால வர முடியாது. நானும் அத்தையும் மட்டும் வரோம், ஓகேவா? சரிங்கக்கா. அக்கா, அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நாளைக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும், அதனால் முன்னாடியே வந்துருங்கக்கா. கறி விருந்து கூட போடுறாங்கக்கா, அதுக்கெல்லாம் நீங்கள் தான் கூட மாட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்க்கா. சரி சின்ன பொண்ணு. நான் கோவிலுக்கு போகலான்னு கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் என்னன்னா டீ குடிச்சிட்டு போ சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்க. என்னால் உங்களுக்கு வீண் சிரமம் தான்க்கா. என்ன சின்ன பொண்ணு, நீ என்ன டெய்லியுமா குடிக்கிற? என்னைக்காவது ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு இப்படி பண்ணுற? அப்படி இல்லைக்கா, என்னால் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு. ஏன் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னை கவனிக்காமல் போயிடுவியா என்ன? அப்படிலாம் இல்லைக்கா, நான் உங்களை என்னோடய சொந்த அக்காவாக தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் நாளைக்கு எனக்கு முன்னாடி இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. சரி சின்ன பொண்ணு, நான் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன். நீ உட்காரு, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிங்கக்கா. அக்கா, அப்புறம் நாளைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் இன்றைக்கி சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன்க்கா. சரி சின்ன பொண்ணு, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், சரியா? அதை பார்த்து நீ எல்லா லிஸ்ட்டையும் வாங்கிடு. சரிங்கக்கா. அப்புறம் கேட்கணுன்னு நினச்சேன், நீயே போயிட்டு வந்துடுவியா இல்லை நானும் கூட வரவா? அக்கா, நீங்கள் என் கூட வந்தால் கூட எனக்கு ஒத்தாசையாக தான் இருக்கும், நீங்களும் வரீங்களா? சரி சின்ன பொண்ணு, நான் இப்போ போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிங்கக்கா. கோவிலுக்கு போகிறதுக்கு அத்தை வர என்ன சொல்லுவாங்கன்னு தெரிலையே, அவங்கக்கிட்ட வர பேசணும். இந்த காலத்துலேயே போய் அக்கா மாமியாருக்கு பயப்படுதே. நான்லாம் எப்படி இருப்பேன்னு வீட்டில் வந்து பார்த்தா தெரியும். அப்படி இல்லை சின்ன பொண்ணு, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளை விட வயசில் பெரியவங்க. அவங்கக்கிட்ட கேட்காம நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்க்கா. நானும் என்னோடய மாமியாரை கேட்காம ஒரு முடிவு கூட எடுக்கவே மாட்டேங்க்கா. அப்படி தான் இருக்கணும் சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, உங்கள் மாமியார் என்ன பெரிய பொண்ணு வீட்டில் தான் இருக்காங்களா? ஆமாக்கா, பெரிய பொண்ணு நாத்து வீட்டில் தான் இருக்காங்க. நாத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அத்தை போயிட்டு பார்த்துக்கிறாங்கக்கா. சரிம்மா. சரி, டீ குடி சின்ன பொண்ணு. டீ சூப்பர் அக்கா. சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு சமைக்க ஆள் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்க்கா, அத்தை தான் ரெடி பண்ணாங்க. அத்தையோட ஃபேமிலி சமையல் சொந்தக்காரவங்க இருக்கிறாங்களாக்கா, அவங்கள தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? சரி சின்ன பொண்ணு. அவங்க நல்லா சமைப்பாங்களாக்கா. நாத்தோட கல்யாணத்துக்கு கூட சமைச்சிருந்தாங்கல்ல, அந்த சமையல்காரவங்க தான்க்கா. அப்படியா? சரி சின்ன பொண்ணு. சரிங்க அக்கா. சின்ன பொண்ணு, நாளைக்கு வாழைப்பழம்லாம் வாங்காத. நம்ம வீட்டில் அந்த வாழை மரத்தில் குழை விட்டுருந்ததில்ல, அது பழுத்துருச்சின்னு சொல்லி அறுத்துட்டோம். அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க அக்கா. அதை சும்மா வாங்கக்கூடாது, சாமிக்கு படைக்கிற பொருள்ன்றதுனால நான் நாளைக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. சரிங்கக்கா, நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க, நான் போயிட்டு வரேங்க்கா. நாளைக்கு சீக்கிரம் எழுந்து வீடெல்லாம் மாப் போட்டுட்டு இங்கே சாமி கும்பிட்டு அங்கே போக வேண்டியதான். நம்மளே மதித்து வந்து கூப்பிட்ருக்கா, நாளைக்கு போய் அவளுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டியதான். நாளைக்கு எழுந்து அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு கிளம்பி போக வேண்டியதான்.
சீக்கிரமாக போயிட்டு இப்போ வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ கூட மார்க்கெட் போயிட்டு வர வேண்டியதான். சரி, அத்தைக்கு டீ ஏற்றுட்டு போய் கொடுத்துட்டு அத்தைக்கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அத்தை எப்படியும் போகலான்னு தான் சொல்லுவாங்க. சரி, போய் எதுக்கோ ஒரு வார்த்தை சொல்லுவோம். அத்தை அத்தை, இதோட கண்டினியூவேஷன் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.